அது 1997 சவுத் பசிபிக் ஓஷனில் அமெரிக்காவின் நோவா, அதாவது நேஷனல் ஓசியானிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற அமைப்பு ஆழ்கடல் ஆய்வுக்காக வச்சிருந்த ஹைட்ரோஃபோனில் ஒரு அல்ட்ரா லோ ஃப்ரீக்வன்சி அண்டர் வாட்டர் சவுண்ட் ரெக்கார்ட் செய்யப்படுது. அந்த ஒலியை பற்றி நோவா என்ன சொன்னாங்கன்னா, சுமார் 1 நிமிடத்திற்குள் அந்த ஒலியோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துருச்சு. மேலும் 5000 கிலோமீட்டர் தூர இடைவெளியிலும் பல சென்சார்களால் கேட்கும் அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. நோவாவோட விஞ்ஞானிகள் அந்த ப்ளூப் சவுண்ட் எங்கேருந்து வந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் இன்னமும் நம்ம பூமியில் இருக்கிற கடல் 95% ஆராயப்படாத நிலைமையில தான் இருக்குது. இதனால அந்த டைமில் நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. அது நீருக்கு அடியில் இருக்கிற ரகசிய இராணுவ பயிற்சினால் வந்த சத்தமாக இருக்கலாம், கப்பல் இயந்திரங்கள், இல்லை ராட்சத ஸ்குவிட், திமிங்கலங்கள் அல்லது மனிதர்களால் அறியப்படாத கடல்வாழ் உயிரினமாக கூட இருக்கலாம்னு நினச்சாங்க. உங்களால் அது என்ன சவுண்டாக இருக்கும்னு கெஸ் பண்ண முடியுதா? அது வேற எதுவும் இல்லைங்க, அண்டார்டிக் பகுதியில் உண்டான ஐஸ்குவேக்னால் ஏற்பட்டது தான் அந்த ப்ளூப் சவுண்ட். ஆமாம், 2005 விஞ்ஞானிகள் அண்டார்டிக் பகுதியில் எர்த்குவேக் பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது அதே மாதிரியான சவுண்ட்ஸை கேட்டுட்டு வடிவேல் மாதிரி இது அது இல்லை அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அந்த ப்ளூப் சவுண்ட் இப்படி தான் இருந்தது.